and welcome to Preeti Valangum Kitchen கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறதும் டிப்ஸ் கிடையாது, ஒரு நல்ல ரெசிபி. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாருக்குமே கொலஸ்ட்ரால், டயட்டிங் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போறது ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஓட்ஸ், அதாவது ஓட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு கேசரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஓட்ஸை அது நல்லா சாஃப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பவுலில் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் ஃபார் 5 minutes. ஸோ அந்த ஓட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓட்ஸ் அண்ட் சர்க்கரை இது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த கேசரி கலர், இது மூணுத்தையும் நம்ம கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டு, நெய்யில் அதே மாதிரி முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை இது ரெண்டுத்தையும் வறுத்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கேசரியோட பதம் தெரியும் இல்லையா? ஸோ அது கேசரியோட பதத்தில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இதை எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஃபைபர் இருக்கு, ஃபேட் கிடையவே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இங்கே சமைக்க போகிற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு இப்போ பார்த்துடலாம். ஹலோ, வெல்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐ அம் சுகன்யா. ஐ அம் ஃப்ரம் வேளச்சேரி. ஓகே, வேளச்சேரி. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எக்ஸல் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றேன். சூப்பர். என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? பெப்பர் பிரான் வித் சப்பாத்தி ரோல். பெப்பர் பிரான். பெப்பரை சேர்த்துக்கிட்டீங்களா? சரி, ஓகே, சந்தோஷம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன? இதுக்கு கார்லிக், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கசகசா, பிரான், ஆனியன், டொமேட்டோ, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி. ஓகே. அண்ட் இதை ஸ்டஃப் பண்றதுக்கு சப்பாத்தியா? சப்பாத்தி. ஆமா, அது லாஸ்டா நம்ம போட்டு அதுல ஸ்டஃப் பண்ணலாம். ஓகே. நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? அது ஆனியன் கட் பண்ணிக்கணும். ஆனியன் கட் பண்ணிக்கலாமா? ஸோ சின்ன வெங்காயம் எப்பவுமே நம்ம எதுலேயுமே நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அண்ட் டேஸ்டாகவும் இருக்கும்ல. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாக. ஓகே. அண்ட் இன்னைக்கு எதுக்கு இந்த ப்ரான், அதாவது பெப்பர் ப்ரானை முதல்ல எதுக்கு செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்க. ப்ரான் ஹெவி ப்ரோட்டீன், அதனால செலக்ட் பண்ணி. அதனால செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதை வீக்காக இருக்குன்னு நல்லா சொன்னாங்களா? இல்லை, ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அது நல்லது. ஓகே, அதனால நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களா அதை? ஓகே. அண்ட் உங்கள் வேலையை பற்றி சொல்லுங்கள். நேச்சர் ஆஃப் த ஜாப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சேல்ஸ் மார்க்கெட் மேனேஜராக இருக்கேன். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. என்ன பண்ணுவீங்க உங்கள் ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு 10 அட்வைசர் மாதிரி எடுத்து அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும். என்னோட ஜாப். ஓ, ஐயோ, ஆல்மோஸ்ட் ட்ரெயினி மாதிரி. ஆமாம், ட்ரெயினர். ஓகே, சூப்பர். என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எப்படி கிளாஸஸ் எடுப்பீங்க அப்படி சொல்லுங்களேன். அது தனியாக ஒரு டீம் இருக்குது ட்ரைனிங் கொடுக்குறதுக்குலாம். ஃபர்ஸ்ட் அந்த அட்வைசர் நம்மளோட கான்டாக்ட் லீட் கொடுத்தோம்னா ப்ளஸ் அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு இன்சூரன்ஸோட அந்த அவேர்னஸ்? இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே இப்போ இன்சூரன்ஸ் பற்றி தெரியுது. ஓகே. அதில் மெடிக்கல் கிளைம் பற்றி பேசணும்னா அது இன்னும் அதிகமாகவே இருக்கு எல்லாருக்குமே இல்லை? ஆமாம். ஓகே. ஸோ நாட் பேட் இன்னைக்கு இல்லையா? ஓகே. அண்ட் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க. ஹஸ்பண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அரேஞ்ச் மேரேஜா? ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ், பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. அது என்ன பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ்? இப்போ நம்ம தப்பா கேட்ட மாதிரி. ஓகே, பியூர்லி அரேஞ்ச் மேரேஜாவே இருக்கட்டுமா? சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆச்சுக்கலாம்? நான் 4 years ஆகுது. 4 years ஆகுது. கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சென்னை வந்தீங்களா? ஆமாம், கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டீங்க. அண்ட் உங்க சொந்த ஊர்? மதுரை. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். அண்டு நமக்கு ஒரு கப் ஆனியன் வேண்டி இருக்குமா இதுக்கு? ஆமாம், ஆனியன் நிறைய போட்டால் கொஞ்சம் கிரேவி நிறையா இருக்கும். ஓகே, நிறையா வரும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆனியன் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே. அண்ட் இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால குக்கிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? குக்கிங் நல்லா தெரியுமா? எப்படி கற்றுக்கிட்டீங்க அதை? ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாமல் கற்றுக்கிட்டீங்க. சரி, இப்போ நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா ஒர்க்கிங் உமன்ஸ் அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். என்னன்னா உங்கள் ஒய்ஃபை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா பிறந்த வீட்டில் இருக்கிறத விட புகுந்த வீட்டில், அதாவது ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதுக்கு ஒய்ஃப் நிறையா விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்க, அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அண்ட் பாதி வேலையை ஹஸ்பண்ட் செஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்கள் ஹஸ்பண்டை கேட்டால் தான் தெரியும். ஆனால் நீங்கள் எப்படிங்கிறத சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப்க்கு 1 மணி ஷிஃப்ட் தான். அவங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு முடிஞ்சா சாதத்தையும் வடிச்சு வச்சுட்டு நான் போயிடுவேன் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. உங்க ஹஸ்பண்ட் எப்படி அதெல்லாம் பண்ணுவாரா? சமைப்பாரா? இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் தான் பண்ணுவேன். என்னைக்காவது முடியல, அதாவது வாழ்க்கையில், அதாவது வாரத்துல ஒரு 2 நாள் இவங்க பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். மீதி 5 நாள் இல்ல, அப்படி இல்ல. சாட்டர்டே சண்டே அவங்க பண்ணுவாங்க, மித்த நாள் நான் பண்ணுவேன். ஓகே. சரி, இப்போ அப்பா அம்மா கூட இருந்தது ஜாலியா இருந்துச்சா இல்ல ஹஸ்பண்டோட இருக்கிறது ஜாலியா இருக்கா? அதாவது ஆஃப்டர் மேரேஜ் ஜாலியா இருக்கா லைஃப்? ஆஃப்டர் மேரேஜ் தான் எல்லா லேடிஸ்க்கும் அப்படிதானே? அப்படியா?
சரி அப்பா அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னா எந்த விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க? ஸ்ட்ரிக்ட்னா நம்ம இப்போ எங்கனாலும் வெளியே போகலாம் ஹஸ்பண்டோட. அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும். இந்த டயத்துக்குள்ள வரணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பொண்டாட்டி வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சந்தோஷம். அண்ட் நம்ம சமையலை பற்றி வருவோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருந்தால் பேசிட்டே இருப்போம். சமையலை பொறுத்த வரைக்கும் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ மேரேஜ் பண்ணி வந்து உங்கள் வீட்டில் முதல்ல சமைச்சது என்ன? நூடுல்ஸ். கை கொடுமா, நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நூடுல்ஸ் சமைச்சிங்களா? ஆமாம். ஓகே, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா இல்லை வந்து வாங்கி சமைக்கிற நூடுல்ஸா? வாங்கி சமைக்கிறது தான். ஓகே, அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டது லைக் ஃபுல்லாக நான் ஒரு பெஸ்ட் குக்காக நான் ஆகி காட்டுறேங்க அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டது? சிக்கன் செஞ்சீங்களா? ஓகே, என்ன எப்படி வந்துச்சு? ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்க? இல்லை நல்லா இருக்கும். சரி, ஓகே, நம்பிட்டோம். அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு தக்காளி போதும், நிறைய போட்டால் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஸ்வீட்டாக இருக்கனால ஒரு தக்காளி. ஓகே, ஒரு தக்காளி நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணுமா? ஓகே, சூப்பர். உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எங்கேயா சமைச்சு கொடுத்துருக்காரா? என்ன சமைச்சு கொடுத்துருக்காரு? நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. சப்பாத்தி, பருப்பு சாதம். அப்புறம் பருப்பு சாதம்லாம் குழந்தைக்கு தானமா கொடுப்பாங்க, குழந்தைக்கு சமைச்சு கொடுத்துருக்காரா? இல்லை எனக்குமே பிடிக்கும். அப்படியா? இப்போ தக்காளியும் வெட்டியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை அரைக்கிறது நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது அரைச்சிடலாமா? இப்போ வந்து இது தேங்காய் இல்லையா? தேங்காவை வெட்டி போட்டு நம்ம தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை வதக்கிடலாமா? ஸோ அதை வந்து நான் பண்ணலாமா? பாத்தியா, வர இந்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் என்ன வேலை வாங்குறதே வேலையா போச்சு. வதக்கிறது நம்ம இதில் தான் வதக்க போகிறோம் இல்லையா? ஆயில் ஊற்றி தானே வதக்க போகிறோம்? ஆமாம், லைட்டாக. ஓகே, நான் வந்து ஆயில் போடுறேன், அது எவ்வளோ போடணும்னு மட்டும் நீங்கள் சொல்வீங்களா? ஓகே, போதுமா? ஸோ இது காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் போடணும். ஃபர்ஸ்ட் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை போடணுமா? ஓகே, அது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள நம்ம இதை அரைச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்காய், ஒரு 10 பீஸ் பூண்டு, கார்லிக். ஓகே, கசகசா வந்து எவ்வளோ ஏதாவது அளவு இருக்கா? இல்லை அளவுலாம் நம்ம கொஞ்சம் லைட்டா. ஓகே, பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்வீட்டுங்கிறதுனால காரம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அண்ட் பெப்பர் காரம் நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, ஒரு 2 பச்சை மிளகாய். அண்ட் இது எண்ணெய் காஞ்சிச்சு, நான் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். ஓகே, எண்ணெய் காஞ்சோன்னு இதை போட்டுடலாமா? கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலையேவா? லைட்டாக எவ்வளோ கருவேப்பிலை போடணுமோ நீங்களே போடணும். ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே, இது வாடிட்டு இருக்கிறதுக்குள்ள, அதாவது வதக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா அரைக்க போகிறோம். தாராளமாக அரைக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னா தக்காளி போடணும். ஓகே, நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துடலாமா? தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எறா போட்டுடலாம். ஓ, இப்போவே லாஸ்ட்டாக எறா போட்டுடலாமா? அதுலேயே ஓகே, போடலாமா? எறாவை போட்டுருங்க. ஓகே, ஸோ இந்தாங்க. ஏன்னா எறாவை குக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். கரெக்டாக குக் பண்ணணும்ல எறாவை பொறுத்த வரைக்கும்? ஆமாம், எறா வந்து சீக்கிரம் பாயில் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் பாயில் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும். ஆமாம். சரி, இந்த எறா விஷயத்தை எப்போ கற்றுக்கிட்டீங்க இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும்? ஆஃப்டர் மேரேஜ் தான். சரி, இதை பண்ணலாம் அப்படின்ன உடனே வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் எறா? அதான் தெரியும், அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ வந்து அவருக்கு பிடிக்குங்கிறதுனால இதை நீங்கள் சமைக்க கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த பேஸ்ட் போட்டுடலாம். யா,
இந்த பேஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கிறத கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் தண்ணி ஓகே லாஸ்டா. இதுல கொஞ்சம் மஞ்சள் எறா போட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம். மஞ்சள் தூள் சும்மா கலருக்காக. ஓகே. அப்புறம் மிளகாய் தூள் நிறையவே போடுறீங்கல்ல? ஓகே. கொஞ்சம் காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ மிளகாய் தூள் போடுறதோட நிறுத்திக்கலாம் இப்போ, ஏன்னா வந்து இப்போ டைம் ஃபார் பிரேக். ஓகே. ஸோ பிரேக்கை நான் கொடுக்க போகிறது கிடையாது. யுவர் டர்ன். கம் ஆன். பிரேக். சே, இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இப்போ தான் நம்ம போடுறோம் இல்லையா? சால்ட். ஓகே. ஸோ பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம சால்ட் போட்டோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஓவர் இல்லையா இதோட விஷயம்? ஓகே. அவ்வளோதான், நம்ம சேர்க்கறதெல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக அது பாயில் ஆகணும். ஓகே. பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியில் இதை போட்டு சப்பாத்தி போட்டு உள்ள ரோல் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்குமே சாப்பிடலாம், சாதத்துக்குமே. ஓகே. ஸோ 2 in 1 இது. குழந்தைங்கன்னா சப்பாத்தியோட சாப்பிட்ருங்க. ஓகே. ஆனால் வந்து குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் சமையல் யார் வீட்டில் பண்ணுறது? நான் தான் பண்ணுவேன். நீங்கள் தான் பண்ணுறீங்களா? சரி, உங்கள் வீட்டில் வந்து மாமியார் மாமா கூட இருக்காங்களா? இல்லை இல்லை, ஜாயின் ஃபேமிலி இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஓகே, இண்டிவிஜுவலாக இருக்கீங்க. எப்படி என்ன சமைப்பீங்க நார்மலாக வந்து ஓடுற ஓட்டத்தில்? மார்னிங் என்ன சாப்பிடுவீங்க? ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்ச் இதை பற்றிலாம் சொல்லுங்கள். இட்லி. உடனே ரெடி ஆகுது. அதே மாதிரி வச்சோன்னா ஒரு 16 இட்லி வந்துடும். தப்புன்னு இல்லை, ஒரே ஒரு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும்ல எல்லா வேலையும். ஓகே. அண்ட் லஞ்ச் பத்தி சொல்லுங்க. லஞ்ச் வந்து அடிக்கடி இந்த நம்ம அந்த பயறு குழம்பு இருக்குல்ல, அதான் வைப்போம் நாங்க பெரும்பாலும். ஓகே. போர் அடிக்காதா? உங்க ஹஸ்பண்ட் போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க? அவங்களுக்கு தான் அது. ஹஸ்பண்டை விடுங்க, அவங்க குழந்தைங்க இதை செய்யுமா அதை செய்யுமான்னு கேட்குங்களா? இல்ல, அந்த கேட்குற அளவு இன்னும் வரல. இன்னும் வளரல. ஆமா. இனிமே தான் வளருவாங்க அவங்க இல்லையா? அண்ட் நைட் டின்னர் பத்தி சொல்லுங்க. எப்படி ஆஃபீஸ் போயிட்டு வந்து சமைப்பீங்களா? ஆமா ஆமா, எனக்கு 5:30க்கு முடிஞ்சிடும். வீட்டில் வந்து நான் தான் சமைப்பேன். ஓகே, வீட்டில் வந்து சமைப்பீங்க. ஆமா. ஓகே. இல்லை நான்வெஜ் எப்படி செய்வீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து சண்டே மட்டும் தான் நான்வெஜ்ஜா? இல்லைன்னா வெனஸ்டே நைட்டு. வெனஸ்டே நைட். அது என்ன வெனஸ்டே நைட்டு? உங்களுக்கு அன்னைக்கு ஆஃபா? அப்படிலாம் இல்லை, அது நாங்க திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி டேஸ்ல சாப்பிடுவோம். அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு வீக்ல ஒரு 7 நாட்கள்னா வந்து ஒரு 4வது நாள் அப்படியே ஏதாவது என்ன சொல்றது, ஒவ்வொரு டயர்டாவும் இருக்க மாட்டோம், ஒவ்வொரு ஜோஷாவும் இருக்க மாட்டோம் இல்லையா அந்த ஒரு டே. ஆமா. ஓகே. நான் வந்து இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நெக்ஸ்ட் நமக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிற மாதிரியா? ஆமா. ஓகே. எல்லாத்தையும் நானே சொல்லின்னு இருக்கேன். ஆமான்றதை மட்டும் இவங்க சொல்லிடுறாங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாமா? அண்ட் இப்போ வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கப் மேல தண்ணி ஊத்திருக்கீங்க. இல்ல, ஏன்னா யாரா பாயில் ஆகணும்ல, யாரா சீக்கிரம் ஆகாது. ஓகே. அதனால அண்ட் இவ்வளவு தண்ணி ஊத்துனா இது ரொம்ப கிரேவி ஆயிடுமே, பரவாயில்லையா? இல்ல கிரேவி ஆகாது, ஏன்னா தேங்காய் போட்டுருக்கனால சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ஓகே. சோ தேங்காய் போட்டா ட்ரை ஆயிடும் அப்படிங்கறாங்க. சால்ட் வேணுமா? ஆமா. ஓகே. ஓகே. இது ஃபுல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதாவது இந்த கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம் இல்லையா? ட்ரை ஆகிறதுக்குள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு பெஸ்ட் ரெசிபி இல்லை வந்து ஒரு டிப் எது வேணா இருக்கலாம். அதாவது வந்து எம்ப்ளாயீஸ் கூட ஒரு டிப்பாக இருக்கலாம். நான் இது பண்ணுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? மோஸ்ட்லி லேடிஸ் வந்து என்ன பண்ணனா, வேலைக்கு போறவங்களா இருந்தா காலையில நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை நைட்டே எடுத்து கிச்சன்ல வச்சிடுறது, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவாங்க. நைட்டு கட் பண்ணி போட்டுறது, இல்லை காலைல நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிடுறது. அதெல்லாம் எப்படியும் காலைல அதுல எப்படி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நிச்சயமாகும். ஸோ முதல் நாளே வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக இருக்கிறது இல்லையா? ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்னைக்குமா முதல்ல எடுத்து வச்ச ட்ரெஸ் மறுநாள் காத்தால பிடிச்சிருக்கு, நைட் ஒரு எண்ணத்துல இருப்போம், மறுநாள் காத்தால அச்சி இந்த ட்ரெஸ்ஸா நேற்று எடுத்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி. அது பண்ணலனாலும் சமையலுக்காக அட்லீஸ்ட் எடுத்து வச்சு அட்லீஸ்ட் இதுவாது பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. நம்ம சமையலுக்கே அதை எடுத்துப்போம். ஏன்னா ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே கான்ஸ்டன்டா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே.
எறா பாயில் ஆகும்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல வரும். ஓ ஓகே, ஸோ அது பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? ஓகே. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு விஷயம் கத்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆகணுமா? அப்புறம் என்ன பாயில் ஆயிடுச்சுன்ற மாதிரியே பேசுனீங்க. இல்ல, ஆகும்போது அது தெரியும் நம்மளுக்கு, அந்த ஆரஞ்சு கலர் அப்படி வரும். ஓ, அது வெந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாக்கு. ஓகே. வேற ஏதாவது வந்து லைஃப்ல வந்து ட்ரை பண்ணணும், இந்த சமையலாம் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்து இது வரைக்கும் சமைக்காத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? பிரியாணி பண்ண தெரியாது. பிரியாணி பண்ண தெரியாது, ஆனா சாப்பிட தெரியும். ஆமா, ரொம்ப பிடிக்கும், பண்ணணும்னு ஆசை, ஆனா பண்ண தெரியாது. ஓகே. ஸோ மாமியார் என்ன சமைச்சு கொடுத்தாங்க? உங்க மாமியார் எப்படி சமைப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க. நல்லா சமைப்பாங்களா? நான்வெஜ் தான் சமைப்பாங்க. அதான் நான்வெஜ் ஃபேமிலி சொல்லியாச்சே, அதுல டவுட்டே கிடையாது எங்களுக்கு. என்ன சமைச்சு கொடுத்தாங்களா? நான் அந்த பண்ணா போய் ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சு கொடுத்தாங்க? மட்டன் சுக்கா பண்ணுவாங்க. நல்லா மட்டன் சுக்கானவே சூப்பரா இருக்கும் போல இருக்கே. அந்த உங்க அம்மாவுக்கும் மாமியாருக்கும் என்ன வித்தியாசம் சமையல்ல? எங்க வீட்ல நான்வெஜ் ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட மாட்டோம், அவங்க வீட்ல நல்லா சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து பேசிக்கலி எனக்கு நான்வெஜ் பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல பிடிக்கும், அதனால நீங்க வந்து அடாப்ட் ஆயிட்டீங்க ஈஸியா. ஓகே, சூப்பர். இது கொதிச்சுட்டே இருக்கு. இது குக் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆகுமா? இது வந்து ஃபுல்லா குக் ஆகி அந்த என்ன ஒரு சாலிடா வரதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறீங்க. அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். கம் ஆன் மா, அகைன் யுவர் டர்ன். பிரேக். என்னம்மா டப்புன்னு முடிச்சேன். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நமக்கு வேற ஏதாவது வேலை பாக்கி இருக்கா? சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி போட்டுலாமா? தாராளமா சப்பாத்தி போட்டுலாமா? இது வந்து ஆல்மோஸ்ட் டன் இல்லையா? நம்ம வந்து இதை ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்தா நமக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க பல ஐட்டங்கள் போட்டிருக்கீங்க, எதுன்னு எனக்கே கண்ணு கட்டுது. ஸோ ப்ளீஸ் ரீகேப். சின்ன வெங்காயம், தக்காளி ஃபர்ஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். தாராளமாக. அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் சூடானோன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி நம்ம இதுல போடுறோம். ஓகே. போட்டு அது வதங்குறதுக்குள்ள நம்ம அரைக்க வேண்டியது ப்ளஸ் சோம்பு, மிளகு, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், இந்த ஐட்டம் மட்டும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிடணும். ஓகே. அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினோன்னே எறா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நீங்க கொஞ்சம் தண்ணி வேற ஊத்தி லைட்டா தண்ணி ஊத்திட்டு ஃப்ரை பண்ணு. அவ்வளவு. ஓகே. ரொம்ப ஈஸி தான் அது. அந்த தண்ணி வத்தற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும். ஆமா. இல்ல அப்படின்னு இல்ல, அந்த பிரான் வந்து நம்ம ஃப்ரை ஆகணும், அந்த அளவு மட்டும் பாத்துக்கணும். சோ அது பாத்துக்கணும். ஓகே. தண்ணி வந்து நிறைய வேணும்ன்றது வந்து சாதத்துல சாப்பிடுறதுக்கு, குழம்பு மாதிரி யூஸ் பண்றதுக்கு. ஓகே. இந்த மாதிரி சாப்பிடுறதுக்குன்னா கொஞ்சம் டீப் ட்ரை. ஓகே. சோ இது கிட்டத்தட்ட டீப் ட்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப் பண்ணோம்னா முடிஞ்சாச்சு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இங்க வந்து சமைக்கணும்னா பிரீத்தி ப்ராடக்ட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க பிரீத்தில? பிரீத்தில இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ். ஓகே. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. அதுவும் வந்து இன்னைக்கு நிலமையில கேஸ் வரலன்னா அதான் ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கியிருக்கீங்க. ஆனா வந்து ஒருவேளை நீங்க வினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிடைக்கும். ஓகே. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் மிக்ஸி. புரியுதா? ஏன்னா வந்து தெரியல, ஏன்னா வந்து இந்த வாரம் இதுதான் ஒரே நான்வெஜ்னு நினைக்கிறேன். ஒருவேளை வர ஜட்ஜ் வந்து நான்வெஜ் பிரியரா இருந்தாருன்னா நீங்க தட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரேவி ரெடி இல்லையா? நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ் மேம். ஸ்டஃப் பண்ணிட்டு ரோல் பண்ண போறோம். கரெக்ட்டா? ஆமா. ஓகே. இது ரொம்ப எண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா இதாயிடும். கொஞ்சம் அது ரோல் பண்ணும்போது வெளியில வந்துரும். ஆமா. ஓகே. அண்ட் இதுல நிறைய ஆயில் ஊத்துனதால நம்ம சப்பாத்தி வந்து ஆயில் இல்லாம வேற பண்ணிருக்கோம். இல்லையா? ஓகே சூப்பர். ஓகேவா? யா வைக்கலாமா? தாராளமா வைக்கலாமே. டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ? ஷூர். ஓகே டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனா செம்ம சூடா இருக்கு. ஸோ இந்த ஹாட்ல நான் இதை சாப்பிட்டேன்னா வாய் அவ்வளோதான். அதனால நான் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஜட்ஜ் கிட்ட தான் விடணும். ஏன்னா எனக்கு சொல்ல தெரியாது இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஜட்ஜ் லெட்ஸ் டிசைட். அவர் டிசிஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் நீங்க சமைச்ச விதம் அந்த அதர் திங்ஸ் வாஸ் ஸோ குட். கண்டிப்பா வந்து நீங்க இன்னும் நிறைய சமைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நிறைய சமைக்க கத்துக்கோங்க. அவங்க குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகே. அண்ட் மறுபடியும் பிரீத்தி ப்ராடக்ட் வாங்கி அகைன் கம் பேக் குக் ஹியர். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இந்த எபிசோட் இங்க முடியுது. மறுபடியும் நாளைக்கு யார் வந்து என்ன சமைக்க போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது DK. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்.